ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி வந்து மெது வடை. அதுக்காக நான் இப்போ காட்டுற கப்பில் 1 கப் உளுந்து எடுத்து 2 மணித்தியாலம் போல் ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்க விருப்பம் வேண்டாம், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவும் போட்டுக்கொள்ளலாம். உப்பு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் முழு மிளகு எடுத்திருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ 2 மணித்தியாலம் ஊறின உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துருக்கலாம். உளுந்து அரைக்கும் போது தண்ணி கொஞ்சமாக தெளித்து அரைச்சிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்கொண்டேன். இந்த உளுந்து நல்ல பதமாக அரைப்பட்டுட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸில் குளிர்ந்த தண்ணியை நிரப்பி அதில் அரைச்செடுத்த மாவை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மா கீழே நிற்காமல் மேலே வந்துச்சுன்னா இது வந்து சரியான பதம். அடுத்ததான் நான் எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வந்து நான் இதோட சேர்த்துக்கொள்ள போகிறேன். எடுத்து வச்சிருக்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் போல சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் எப்பவுமே நீங்க எப்ப சுட போறீங்களோ அப்ப சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா வெங்காயத்துல நிறைய தண்ணி இருக்குது. அது வந்து முதலாவதே சேர்த்துட்டு நீங்க பின்னாடி சுடுறத நினைச்சிங்களா இது வந்து தண்ணி ஆயிடும். அதனால எப்ப சுடுறீங்களோ அப்ப வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் சேர்த்து உங்களோட சுத்தமான கையாலேயே கலந்து கொள்ளுங்க. நீங்கள் கரண்டியால் கலந்தீங்களா இதில் உப்பு சேர்த்துருக்கோம். மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு சில இடங்களில் படாமல் ஒரு சில இடங்களில் பட்டும் இருக்கும். அது நல்லா இருக்காது. அதனால உங்களோட கைகளாலேயே எல்லாத்தையும் நல்லா குழைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வடையை சுட்டு எடுக்கிறதுக்காண்டி ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொண்டீங்கன்னா வடை நல்ல மொறுமொறுப்பாக வராது, தட்டியாக தான் வரும். அதனால நிறையவே எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. எண்ணெய் சூடாயிருச்சான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்காக ஒரு கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா அந்த மா கீழே நிற்காம மேலே எலும்பி பொரிஞ்சுதுண்டா அது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுண்டா அர்த்தம். இப்போ வடை மொறுமொறுப்பாக வாரத்துக்காக கொஞ்சம் அந்த சூடான எண்ணெயை எடுத்து நான் கலந்து வச்சுருக்க மாவோடு சேர்த்து கலந்து விடுறேன். அப்போ நல்ல மொறுமொருண்டு வடை வரும். கையால் கலந்து கொள்ளாதீங்கோ, ஒரு கரண்டியால் கலந்து கொள்ளுங்கோ. ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். அதனால் கரண்டி ஒன்றாலேயே கலந்து கொள்ளுங்கோ. அடுத்ததாக வடை எப்படி தட்டி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து உங்களோட கையை வந்து அதில் நல்லாவே நனைச்சி கொள்ளுங்கோ. ஈரமான கையாலேயே உங்களுக்கு எவ்வளோ பெரிய வடை வேணுமோ அவ்வளவு மாவு எடுத்து உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கோ. எடுத்து உங்களோட பெரிய விரலால் அதை கொஞ்சம் தட்டை ஆக்கிட்டு நடுவில் ஓட்டை போட்டு அதை போட்டிங்கன்னா நல்ல வடை கிடைக்கும். இப்படி போடுறதுக்கு கஷ்டமாண்டா இங்க வந்து ஒரு கையில இந்த கையில இப்படி தண்ணியால நனைச்சிட்டு இதுக்கு பிறகு இந்த கையில மாவு எடுத்து இப்படி வச்சுட்டு
கையை கொஞ்சம் நழிச்சு தனியால் நழிச்சு இப்படி செஞ்சு இதில் ஓட்டை ஒன்று போட்டுட்டு பிறகு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் உங்களோட அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடை எல்லாத்தையும் போட்டு சுட்டு எடுத்துக்கொள்ளுங்க. ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சிங்களா வடை சீக்கிரமாகவே வெளியில் கருகிடும், ஆனால் உள்ளே அவியாது. அதனால நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வடை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதும் நான் மற்ற பக்கம் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வடை நல்லா சூப்பராக பொரிஞ்சிட்டது. கொஞ்சம் வடையின் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கோல்டன் கலராக வந்த உடனே நீங்கள் எடுத்தீங்களா அது சரியாக இருக்கும். என்னோட மெது வடை எங்கள் ஊரில் உளுந்து வடைன்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக மொறுன்னு ரெடி ஆகிட்டது. உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.